இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு நம்ம 100 பிவி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வரும். நம்மளும் 100 பிவி பண்ணலாம், நம்ம பிசினஸ் வேகமா டெவலப் ஆகுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால அது ரொம்ப கவனமா கவனிங்க. ஏதோ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறதுக்காக இந்த மீட்டிங் நான் இப்ப இந்த பாயிண்ட்ஸ் பேசுறேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு டீம் டெவலப் ஆகிறதுக்காக தான் நான் பேசுறேன். செகண்ட். ஓகே, இப்ப என்னோட ஸ்கிரீன் உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் நம்புறேன். என்னோட ஸ்கிரீனை பாருங்க. இப்ப 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதாவது நோன், அதாவது தெரிஞ்ச பலன்கள், தெரியாத பலன்கள்னு சொல்லிட்டு 2 விதமா நான் பிரிச்சிருக்கேன். 2 கேட்டகரியில பிரிச்சிருக்கேன். இப்ப 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்ணா நம்ம கண்ணு முன்னாடி எல்லாருக்கும் தெரியுது, பார்த்த உடனே தெரியுது என்ன. ஓகே, 100 பிவிக்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம், 3500 ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம்னா நமக்கு ஃப்ரீ. நம்ம 30-40 பிவி பண்ணாலும் ஃப்ரீ ப்ராடக்ட் வருது. அதே மாதிரி 100 பிவி பண்ணாலும் ஃப்ரீ ப்ராடக்ட் வருது. அப்ப ஃப்ரீ ப்ராடக்ட் இன்னும் அதிகமா வரும். 3500 ரூபாய்க்கு வாங்கும்போது ஒரு 350 ரூபா, 300, 350 ரூபா, 400 ரூபா மதிப்புள்ள ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, இது நமக்கு தெரிஞ்சது. அடுத்து எம்ஆர்பி ரேட்ல இருந்து டிஸ்கவுண்ட்ல தான் கிடைக்குது. இதுவும் நமக்கு தெரிஞ்சது. எம்ஆர்பி விலைக்கு கொடுக்கறதுல டிஸ்கவுண்ட் தான். ஒவ்வொரு பொருளுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு பொருளுக்கு 10% இருக்கும், ஒரு பொருளுக்கு 15 இருக்கும், 12 இருக்கும், 20 இருக்கும். அது மாதிரி எம்ஆர்பில இருந்து டிஸ்கவுண்டட் ரேட்ல தான் நமக்கு கிடைக்குது. அடுத்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ். நம்ம கொடுக்குற காசுக்கு அதிகபட்சம் 16% வரைக்கும் தராங்க. அதாவது நீங்க இப்ப 5ல இருக்கீங்க, அடுத்து 8க்கு போகலாம், 12க்கு போகலாம், 16க்கு போகலாம். அது மாதிரி 16 பேர் நீங்க செல்ஃப் பர்ச்சேஸ் பண்றதுக்கு 16% அட் எனி. நீங்க 5ல இருந்தாலும் ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிவி வந்து நீங்க யாரையுமே சேர்த்தலினாலும் செல்ஃப் பர்ச்சேஸ் உங்க பிவியே கொஞ்சம் கொஞ்சமா குமுலேட்டிவ் ஆகி ஒரு நாள் 16க்கு போயிருவீங்க. அப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து 16% உங்களுக்கு வந்து ரிட்டர்ன், 16% ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துருது. அது ஒரு பெனிஃபிட் இருக்கு. அடுத்து 4 மாசம் தொடர்ந்து நம்ம 100 பிவி வாங்கணும் அப்படின்னா 2500 ரூபாய்க்கு கூப்பன் கிடைக்குது. எஸ் ஆர் நோ? அதுக்கு அடுத்து நமக்கு இந்த இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டினியூஸ் பர்ச்சேஸ் வில் ஆவரேஜ் ஆஃப் 50% ரிட்டர்ன். அதாவது கண்டினியூஸா நம்ம வெஸ்டேஜ்ல ஒரு மாசம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்னடா நான் இவ்வளவு காசு கொடுத்துருக்கேன், இவ்வளவு இந்த பொருளோட விலை இவ்வளவா, டிஸ்கவுண்ட் ரேட் எல்லாமே போனாலும் இவ்வளவு, என்னோட ஒரு பேஸ்ட் நான் இவ்வளவா, ஒரு சோப் என்ன இவ்வளவா, ஒரு ஷாம்பு என்ன இவ்வளவா அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. கண்டினியூஸா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஒரு 4 மாசத்துக்கு ஒன்ஸ் நீங்க ஆவரேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கன்சிஸ்டன்சி கூப்பனு, ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட், உங்களுக்கு மாசம் மாசம் பர்ஃபார்மன்ஸ் போனஸ்ல வந்த ரிட்டர்ன் எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு 50% பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். அதுவே நீங்க ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜ் பண்ணி பார்க்கும்போது அதே தொடர்ந்து வாங்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிட்டர்ன் வந்துடுது. கரெக்ட்டுங்களா? அடுத்து குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க. நம்ம லைஃபுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி ப்ராடக்ட்டுங்க. இப்பெல்லாம் வந்து நீங்க பேஸ்ட் யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அந்த பேஸ்ட் காலையில எந்திரிச்சு நம்ம காலையில பல் விளக்குறோம். இப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடி, 100 வருஷத்துக்கு முன்னாடி யாருங்க பல்லு விளக்குனா? எல்லாம் செங்கல்ல விளக்கியிருப்பாங்க. யாரு கோல்கேட் பேஸ்ட் போட்டு விளக்குனா? அதுக்கு முன்னாடி மக்கள் எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க. பேஸ்ட் போட்டு கோல்கேட் பேஸ்ட்ல நிக்கோட்டின் இருக்குன்றாங்க, என்னென்னமோ வேதிப்பொருட்கள் இருக்குன்றாங்க. யோசிச்சு பாருங்க, காலையில எந்திரிச்சோன்னா அந்த பேஸ்ட் தான் வாயில போய் அப்புது. நம்ம என்னதான் கார்கிள் பண்ணாலும் முழுசா வெளியே வரதில்ல. நுர அப்படியே இருக்கும். உள்ளுக்குள்ள எங்கேயாவது ஒட்டி இருக்கும். அது சாப்பிடுறோம். உடம்புல போய் அது தங்குது. உள்ள இருக்க ஆர்கானை பாதிக்குது. அப்போ குவாலிட்டியான பேஸ்ட் யூஸ் பண்ணா எல்லா பேஸ்ட்லயும் அப்படி இல்லைல்ல. அப்ப அதுலயே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்குங்க. இப்ப நல்லது இருக்குன்னு தெரியும் போது அதை யூஸ் பண்ணா என்னங்க? பேஸ்ட் இல்லாம இப்ப வாழ முடியாது. அதுக்காக 50, 100 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து செங்கல் தூளை வச்சு தேய்ச்சேன், வெறும் பவுடரை வச்சு தேய்ச்சேன், அது என்ன சாம்பலை வச்சு தேய்ச்சேங்கிறது இப்ப யாராவது பண்ண சிரிப்பாங்க. அதை நம்ம அதுக்கு அங்க போகல. நம்ம யாரும் அப்படி பண்ணவும் மாட்டோம், பண்ணல. அதுக்கு நல்ல குவாலிட்டியான தரமான பேஸ்ட்டுங்கும் போது அதை வாங்கி யூஸ் பண்ணலாமே. டீ தூள், டீ எடுத்துக்கோங்க. எத்தனை பேர் டீ குடிக்கிறாங்க? டீல தான் பல வியாதி வருதுன்றாங்க. நம்ம நல்லதுன்னு நினைச்சு பண்றதுல தான் நமக்கு ஆரோக்கியமே கெட்டு போகுது. அப்போ குவாலிட்டியான ப்ராடக்ட் இங்க இருக்குங்கும் போது அப்ப நம்ம லைஃப் பெட்டரா இருக்குல்ல. அடுத்து பாருங்க, ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது பண்ணா அது இல்லாம இன்கம் வருது. இது எல்லாமே அப்ப இன்கம் வருதுங்கிறதுனால இப்ப நம்ம கன்சிஸ்டன்சி எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க, இவ்வளவு இவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. இதெல்லாம் இத்தனை பெனிஃபிட், மந்த்லி நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட், டிஸ்கவுண்ட், கூப்பனு, ஓகே இதெல்லாம் இருக்குங்க. நான் வந்து 100 பிபி கன்சிஸ்டன்சி எடுக்கிறேன். ஓகேவா? இது கூட சேர்ந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அப்ப பிசினஸா பண்றதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி எப்படி உதவுன்னு பார்க்கலாமா? ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப நீங்க 100 பிவி கன்சிஸ்டன்சி எடுத்து பண்ணும்போது நீங்க வெஸ்டேஜ் பிசினஸ் ரொம்ப கான்பிடென்ட்டா பண்ணுவாங்க. யூ கேன் டூ வெஸ்டேஜ் கான்பிடென்ட்லி. அதாவது வெஸ்டேஜ் பிசினஸ் உங்களை அறியாம உங்களுக்குள்ள ஒரு ஃபோர்ஸ் வந்து பண்ண வைக்கும். 30-40 பிவி பண்ணிட்டு வெஸ்டேஜ் பிசினஸ் பண்றவங்களுக்கும் 100 பிவி பண்ணிட்டு வெஸ்டேஜ் பிசினஸ் பண்றவங்களுக்குள்ளேயும் ஒரு கான்பிடென்ட் இருக்கும், ஒரு கெத்து இருக்கும், ஒரு 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 ஸ்ட்ராங்கா பேசுவாங்க. புரியுதுங்களா?
அதை ஃபீல் பண்ண முடியும். 100 பிவி பண்ணிட்டு நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா உங்க டவுன்லைன்ட்ட ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுவீங்க. அதே மாதிரி வென் ஐ டூ டீம் வில் டூ 100 பிவி கரெக்டா? இது நம்ம பல டைம் சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு பாயிண்ட் தானே? இது அன்னோன். இதெல்லாம் அன்னோன்ங்க. நமக்கு தெரியாம 100 பிவி பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய மறைமுக நன்மைகள். நம்மள அறியாமலே நம்ம பிசினஸ கான்ஃபிடென்ட்டா பண்ணுவோம். நம்ம பண்ணாதான் நம்ம டீம் பண்ணுவாங்க. நம்ம டீம் மெம்பர்ஸ பண்ண சொல்ல முடியும். டீம் மெம்பர்ஸ் அப்ப நம்ம பண்றோம், கான்ஃபிடென்ட்டா பண்றோம். நம்ம டீம் மெம்பர்ஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம டீம்ல பண்ணாதவங்களும் பண்றதுக்கு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுவாங்க. திங்க் பண்ணு. இப்ப ஓகேங்க இவங்கலாம் பண்றாங்க, இவங்கலாம் ஃபர்ஸ்ட் நாளே பண்றாங்க. நம்ம பண்றதுக்கு என்னடா? நம்மளும் எப்படியாவது பண்ணணும்டான்னு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுவாங்க. அடுத்த மாசமாவது பண்ணணும். அதுக்கு அடுத்த மாசம் அப்படின்னு ஒவ்வொரு மாசமும் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. திங்க் பண்ண வைக்கும். ஓகேங்களா? நம்ம அப்ப இது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்ஸ் யுவர் டீம் மெம்பர் ஸ்டார்ட் 100 பிவி தே வில் டூ 100 பிவி நெக்ஸ்ட் 3 months. ஒன்ஸ் ஒருத்தங்க 100 பிவி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மாசமும் அவங்க 100 பிவி பண்ணுவாங்க. ஏன்னா கன்சிஸ்டன்சிங் போது 4 மாசம் பண்ணாதான் கூப்பன் கிடைக்கும். ஒன்ஸ் அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா 4 மாசம் பண்ணணும்னு தெரியும். ஒருத்தர் ஆரம்பிக்க வச்சிட்டீங்கன்னா அடுத்த 4 மாசம் உங்களுக்கு 3 மாசம் உங்களுக்கு பிவி கேரண்டி இல்ல. அதே 30 பிவி பண்றவங்க அடுத்த மாசம் 30 பிவி பண்ணுவாங்களானே தெரியாது. அவங்க பிசினஸ்ல இருப்பாங்களானே தெரியாது. 100 பிவி பண்றவங்க ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வராங்க. அதே மாதிரி ஒன்ஸ் யுவர் டீம் மெம்பர் ஸ்டார்ட் 100 பிவி தே வில் அட்டன் ட்ரைனிங். ஈஸியா நம்ம அவங்கள ட்ரைனிங்ல கூட்டிட்டு வந்துடலாம். 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்றாங்க அப்படிங்கும்போது அவங்க அடுத்தடுத்த மாசம் பண்ணுவாங்க. ஓகே நம்ம 100 பிவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்கள அறியாம ட்ரைனிங்க்குலாம் வருவாங்க. பிசினஸ்க்குள்ள ஒரு ஈடுபாடு காமிப்பாங்க. மைண்ட் செட்டே வந்து பாருங்க. அடுத்த பாயிண்ட் பாருங்க. மைண்ட் செட் 30 பிவி பண்றவங்களுக்கும் 100 பிவி பண்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. 30 பிவி பண்றவங்க ஜஸ்ட் லைக் தட் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏதோ சேர்ந்தோம் ஆமால அன்னைக்கு சேர்ந்தோம்ல ஆமாம்ல அப்படிதான் பார்ப்பாங்க. 1000 ரூபா தானே கொடுத்தோம், ஜஸ்ட் லைக் தட் போடா, ஒரு ஹோட்டலுக்கு போனா முடிஞ்சுச்சு, சினிமாக்கு 4 பேர் போனா முடிஞ்சுச்சு, 2 பேர் போயிட்டு ஒரு பாப்கார்ன் வாங்கினாவே 500 ரூபான்றாங்க பாப்கார்ன் இப்பெல்லாம் மால்ல. 1000 ரூபாய் காலி. அது மாதிரி ஜஸ்ட் லைக் தட் நினைச்சுக்குவாங்க. ஆனா ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி 100 பிவி வாங்கியிருக்கும் போது அது பெரிய அமௌண்ட்டுங்க. அவங்க அப்ப இந்த பிசினஸ கொஞ்சம் சீரியஸா பார்ப்பாங்க. ஓ நம்ம சேர்ந்திருக்கோம், இவங்க சொல்லணும், இவங்க சொல்றாங்க நம்ம கேட்கலாம், கண்டிப்பா ரிட்டர்ன் வரும், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸா எடுத்து பார்ப்பாங்க. பிசினஸவே கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? அடுத்து தே கமிட்டட் ஃபார் நெக்ஸ்ட் 4 months தே வில் அட்டன் யுவர் கால். அதாவது இப்போ 30-40 பிவி பண்றவங்க கூட பிசினஸ பண்ண மாட்டாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனா 100 பிவி பண்றவங்க நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, கால் அட்டன் பண்ணுவாங்க. அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்க கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபீல் பண்ணிருக்கீங்களா? 100 பிவி பண்றவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எடுப்பாங்க, கால் எடுப்பாங்க. அவங்க உங்களை அட்டன் பண்ணுவாங்க, நீங்க சொல்றதை கேட்பாங்க. ஏங்க நீங்க 100 பிவி பண்றீங்க, உங்களுக்கு கீழே நிறைய பேர் நாளைக்கு 100 பிவி பண்ணுவாங்க, நீங்க இதை ட்ரை பண்ணுங்க, நீங்க பாட்டு தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க ஓகே நம்ம கீழே 4 பேர் பண்ணுவாங்கன்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சேருவாங்க, அவங்க பண்றதை பார்த்து அவங்களும் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா டூப்ளிகேஷன் நடக்கும். அடுத்து கன்ஃபார்ம் பிவி ஃபார் நெக்ஸ்ட் மந்த். அதாவது இந்த மந்த்ல நமக்கு எவ்வளவு பிவி வருதவங்க அடுத்த மாசம் அந்த பிவி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாசம் 1000 2000 பிவி வந்திருக்கு, நான் பிரான்ஸ் குவாலிஃபை பண்ணிட்டேன். ஆனா அடுத்த மாசம் அந்த பிவி வருமா நமக்கு தெரியாது. நார்மலா 30-40 பிவி வச்சு நீங்க எப்படி எப்படியோ பிசினஸ் பண்ணி குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாசம் அது வருமானு தெரியாதுங்க, கேரண்டியே கிடையாது. ஆனா அதுவே நீங்க வந்து உங்க டீம்ல 20 பேர் 100 பிவி பண்றாங்க, இந்த மாசம் 2000 பிவி வந்திருக்கு, அடுத்த மாசம் அந்த 20 பேர் கேரண்டியா பண்ணுவாங்க. அவங்க கன்சிஸ்டன்சி பண்ணிட்டு இருக்காங்க. 100 பேரும் அந்த 100 பிவி அவங்க 20 பேரும் பண்ணுவாங்க. உங்களுக்கு 2000 பிவி ஈஸியா கேரண்டியா வந்துடும். அப்ப இன்னும் என்ன ஆகும்? இன்னும் பிவி இன்க்ரீஸ் ஆகும். growth அப்படிங்கறத நீங்க ஈஸியா பார்க்க முடியும். we can easily develop our team. புரியுதுங்களா? டீமை ஈஸியா நிறுத்த முடியுங்க, டெவலப் பண்ண முடியும், அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகவே முடியுங்க. 100 பிவி பண்ணலைன்னா நவுறவே முடியாதுங்க. புரியுதுங்களா? எல்லாரும் இப்ப 100 பிவி பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. 100 பிவி யாராவது என்ன பண்ணலைன்னா பண்ண ஆரம்பிங்க. அப்பதான் டீமை டெவலப் பண்ணி இவ்வளவு பெனிஃபிட் இருக்குங்க. பாருங்க, ஈவன் இஃப் எனி செட் நாட் டு டூ பிசினஸ், அதாவது பிசினஸ் பண்றதுக்கே அவங்களுக்கு இப்ப 100 பிவி பண்ணிட்டாங்க, ஒரு மாசம் பண்ணிட்டாங்க, பிசினஸ் பண்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட, ஈவன் இன்ஃபார்ம் அந்த பிசினஸ் கண்டினியூட்டி அவங்க எனக்கு வரல, விருப்பம் இல்லை அப்படின்னா கூட, இப்போ 30-40 பிவி பண்றவங்க டக்குன்னு விட்டுட்டு போயிருவாங்க, எனக்கு விருப்பம் இல்லைங்கன்னு விட்டு போயிருவாங்க. ஆனா 100 பிவி பண்ணாங்க, சரி ப்ரோ இன்னும் 2 மாசம் தான் இருக்கு, இன்னும் 3 மாசம் ப்ராடக்ட் நல்லா இருக்கு, 100 பிவிக்கு வாங்கியிருக்கீங்க, அப்ப நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருப்பாங்க, இப்போ கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. அதே 30 பிவி வாங்கினவங்க 2-3 பொருள் தான் வாங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு அந்த பொருளோட மகத்துவம் தெரியாது. நல்லா கேட்டுக்கோங்க. 100 பிவி வாங்கினவங்களுக்கு நிறைய பொருள் உள்ள வந்திருக்கும், அந்த பொருளை யூஸ் பண்ணும்போது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப ஆமாங்க பொருள் நல்லா இருக்கு, அப்புறம் வருவாங்க. அதே மாதிரி இன்னும் 3 மாசம் பர்ச்சேஸ் பண்ணா கூப்பன் கிடைக்குங்கிறதுனால திரும்பவும் பண்ணுவாங்க. அப்ப ஈஸியா அவங்கள பிசினஸ்ல நிறுத்திடலாம். சரி ஓகேங்க பர்ச்சேஸ் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லலாம். திரும்ப இன்னொரு டைம் கொஞ்ச நாள் 2-3 நாள் கழிச்சு கால் பண்ணி எதுவுமே பண்ண வேணாம், வேலை வேணாம், பிசினஸ் பண்ண வேணாம், எதுவும் பண்ண வேணாம், நீங்க பண்ணல இல்ல, சரி ட்ரைனிங் மட்டும் வாங்க அப்படின்னு கூப்பிடலாம். ட்ரைனிங் மட்டும் வாங்கன்னு கூப்பிடலாம்.
ட்ரைனிங் மட்டும் பார்க்குறவங்க அடுத்து பிசினஸும் பண்றேன்னே வருவாங்க. அப்படியே மாறுவாங்க. அப்படியே சேஞ்ச் ஆவாங்கங்க. எல்லாமே இந்த பிசினஸ்ல நடந்திருக்கு. இது எல்லாமே இங்க ரியலா நடந்துட்டு இருக்கிறதுங்க. அத தான் நான் இங்க போட்டிருக்கேன். இது எல்லா சினாரியோவும் இங்க ஹேப்பன்ஸ். இங்க நடந்துட்டு இருக்கு. நான் பார்த்துட்டு இருக்கேன். அத தான் இங்க நான் பாயிண்ட்ஸா போட்டிருக்கேன்.